சன் ஆஃப் காலிங்கிற திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் உழைப்பில் வருகின்ற 4ஆம் தேதி இது வெளியே வர இருக்கிறது. இதற்கான கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், தயாரிப்பு எல்லாமே இயக்குனராகிய பாரதி மோகன் நானே தான் பண்ணியிருக்கேன். ஆனால் திறமை, செயல் மட்டும் என்னோடது. மற்றபடி இது முழுக்க முழுக்க இது என்னோடய டீமோட மிகப்பெரிய ஒரு அருட்கொடைன்னு தான் சொல்லலாம். கடுமையான ஒரு காட்டுப்பகுதிகளில் போய், அதுவும் கொரோனா முடிஞ்ச டைமில் வந்து எந்த விதமான ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் இந்த திரைப்படம் வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகள் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த டைமில் இருக்கிற போராட்டத்தில் தான் இந்த படம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இந்த திரைப்படத்தை ஒரு சமூக நீதி படமாக கொண்டு வரதில் மிகப்பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து ஒரு நடந்த கதையோட தழுவலாக இருக்குது. காளிங்கராயர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன் வந்து ஒரு பெரிய பாலத்தை கட்டி, அந்த பாலத்துக்கு அப்புறம் அதோடைய மிகப்பெரிய ஒரு வாரிசுகள் வந்து அவர் தனமாக கொடுத்த நிலத்தை எப்படி காப்பாற்றுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய சமூக நீதி அடிப்படை. இதில் ஆதிக்க சக்திகள் உள்ள புகுந்து அந்த நிலங்களை எப்படி அபகரிக்கிறாங்க, அது ஒரு இன்ஸ்பெக்டரும் ஜமீனோட வாரிசும் எப்படி அந்த நிலங்களை காப்பாற்றி ஆதிவாசி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் திருப்பி அளிக்கிறாங்க, அதற்கான என்னென்ன போராட்டங்களையும் தியாகங்களையும் எதிர்கொள்கிறாங்கன்றதான் ஒரு கதை. நிறைய கேரக்டர். ஆனந்த் பாபு வந்து இதில் ஒரு சிறப்பான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் நாமக்கல்லில் இருக்கார், ஷூட்டிங்கில் வர முடியல. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, உன்னிகிருஷ்ணன்கிற இந்த படத்தோட உதயகிருஷ்ணாங்கிற ஒரு கதாநாயகன். ஆரம்பத்திலேருந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஒரு ஷெடியூல்னு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் சார், நல்லா இருக்குன்னு சொல்லி அதற்கான எல்லா பொருளாதார ஒத்துழைப்புகளும் பண்ணி இந்த படம் வந்து இதுவரைக்கும் வந்து இங்கே வந்து நின்று இருக்குன்னா அவருடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பும் அவருடைய அன்பும் ஆதரவும் ஒரு குருங்கிற முறையில் என்கிட்ட காட்டின ஒரு மதிப்பும் நன்மதிப்பும் இந்த படத்தில் முழுமையான ஒத்துழைப்பும் தான். இல்லை அதுக்கப்புறம் தென்றல்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நல்ல கதாநாயகி, நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட், அது ஆதிவாசி பெண்ணாகவே நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் மருது செழியன் மற்றும் நந்தினி, ராணி, அப்புறம் அவங்க வந்து ஐஸ்வர்யா, இவங்கெல்லாம் வந்து சிறப்பான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் இங்கே யார்ட்டையும் இங்கே சொல்லணும்னு ஒரு பதிவு செய்யணும்னு விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தனி மனிதனோட ஒரு மிகப்பெரிய செயல் கிடையாது. இது பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க தான். அது முக்கியமாக அந்த படத்தோட பின்னணி இசை கிறிஷ் சிவா அப்படின்னு தம்பி, அவங்க வந்து நிறையா கிட்டத்தட்ட பெரிய படங்கள் அண்ணாமலை, பாஷாலாம் ஒர்க் பண்ணவங்க. பின்னணி இசை இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் குட் சிவா, சரிவாடி சரவணன், அப்புறம் இந்த நம்முடைய ரமேஷ் ரெட்டி, ரமேஷ் கமல், அதுக்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர் ராமச்சந்திரன், இது மாதிரி பழனிசாமி, எல்லாமே ஒரு யூனிட் தான். இதில் முக்கியமாக சொல்லப்போனால் வில்லன் ராஜ்மோகன் திடீர்னு கிடைத்த ஒரு மிகப்பெரிய முத்து எனக்கு கடலில் தேடும்போது. திருப்பூர்காரரு, ஒரு தொழிலதிபர், ஆனால் நான் நல்ல கேரக்டர் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பர்மாலேருந்து வந்த மியான்மர் ஜோ, அவர் பேர் ஜின்னான்னு பேர், அவர் ஒரு சிறப்பான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு மிகப்பெரிய உடன்பிறவா சகோதரனாக இருந்து சித்தூர்லேருந்து வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மந்திரி கேரக்டர் பண்ணி எனக்கும் ரொம்ப பிரமாதமான உதவிகள் பண்ணி இந்த படத்தை இசை வெளியீட்டு விழாலாம் சிறப்பாக நடத்தி கொடுத்தது அனந்தகோடி சுப்பிரமணியம்னு என்னுடைய அருமை தம்பி. ஸோ இது எல்லாமே வந்து யாருன்னு கேட்டிக்கிட்ட ஒரு டீமோட ஒர்க்கு. சமூக நீதிக்கான கதை எடுக்கும்பொழுது ஒரு மனிதன் சாதாரணமாக வந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிடலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு டான்ஸு, பாட்டு, க்ரைமுன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் சமூக நீதிக்கான கதையும் எடுக்கும்பொழுது அதுக்கான பொருளாதாரம், ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான இயக்குனர் நான். சும்மா வந்து 4 படம் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவன். எந்த வகையிலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காத போது நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த படம் பண்ணேன். ஆனால் இதில் நான் சோதனைகள் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வரைக்கும் பண்ணேன். ஆனால் அந்த சோதனையில் கை கொடுத்த ஒரே மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஆர்ஆர் தமிழரசன்கிற ஒரு மனித நேயமுள்ள ஒரு அற்புதமான மனிதர், என்னுடைய அன்பு அண்ணன். ஒவ்வொரு தடவையும் நான் சோர்ந்து விழும்போதெல்லாம், அண்ணா நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க. நான் வந்து இயக்குனர் பாரதி ராஜா, பாக்யராஜ் அவர்கள் மேலே ரொம்ப பற்று வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து ஒரு இயக்குனராக நடத்தலை, உங்களை ஒரு நண்பனாக நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒவ்வொரு சமயத்துலேயும்
பொருளாக அவர் வீடை கூட ஷூட்டிங்க்கு எனக்கு கொடுத்தாரு. இசை வெளியீட்டு விழாவில் வந்து எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, ஆனால் உங்கள் படம் ரிலீஸுக்கு நான் வந்து அருமையாக நான் வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன்னாரு. ஏன்னா வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசமாக வாழ்கிறவங்க மத்தியில் வார்த்தை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வார்த்தைன்னு சொல்கிறவரில் எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் தான். ஏன்னா அவருடைய நல்ல உள்ளமும் அவருடைய கருணை உள்ளமும் அவருடைய சகோதரத்துவமும் எல்லாத்தையும் எளிமையாக பழகிறதும், ஒரு படைப்பாளியாக இருக்கார், ஒரு ப்ரொடியூசராக இருக்கார். ஸோ இந்த அளவுக்கு இங்கே முன்னாடி நிற்கிறேன்னா அது எங்கள் அண்ணன் சேலம் ஆர்ஆர் தமிழரசனால தான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு மிக தமிழா பாண்டியன் சார் இருக்காங்களா, அவங்க வந்து எனக்கு ஒரு பத்திரிக்கையாளருங்கிற முறையில், ஒரு சமூக போராளிங்கிற முறையில் அவங்களும் எனக்கு அண்ணா இங்கே வாங்க, இந்த படம் எடுக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இது முழுமையாக வந்திருக்கு. ஏதோ ஒரு கதையை முழுமையாக சொல்லியிருக்கேன். அந்த கதையில் இசை, பாடல்கள், இயக்கம் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது சிறப்பாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 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 விதமான ஒரு பின்புலமும் இல்லாமல் நீண்ட காலம் வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு படைப்பு போராளி திரும்ப வந்து வர்றதுக்கான ஒரு வாசல். நீங்கள் எல்லோரும் கை கொடுத்து என்னை தூக்கி நல்லபடியாக விடணும். நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள். நானும் மீடியாவில் இருந்திருக்கேன், நான் கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் என்னுடைய சகோதரர்களாகிய நீங்கள் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து இந்த படத்தை பற்றி ஒரு நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். வேறு இதை வந்து பெரிய கம்பெனிகள் எதுவும் வாங்க முன் வரல. ஏன்னா இது வந்து சமூக நீதிக்கான படம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் அதே மாதிரி வந்து பின்புலத்தில் தங்கியிருக்கிற ஆதிவாசி மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமான படம். இந்த படம்லாம் பெரிய கம்பெனிகள் வாங்கி அவங்களே தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் இது ஒரு பட்ஜெட் படம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பு தம்பிகளை தான் கதாநாயகங்களாக போட்டு எடுத்திருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் பெரிய கதாநாயகன் இருந்தால் தான் படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க, என்ன கதையாக இருந்தாலும் என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும். அதனால் இதை வாங்குறதுக்கு யாரும் முன் வரல. அதனால் நான் நண்பர்கள் அண்ணெல்லாம் உதவியோட நானே இந்த படம் 4ஆம் தேதியிலேருந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 40 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதுமே வேண்டும். தியேட்டர் கிடச்சிருச்சு. பெரிய படம் வந்து 10ஆம் தேதி தான் வருது. நான் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு படம் வந்து ஒரு 6 நாள் நல்லா ஓடினாலே அது பெரிய படம். படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். படம் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். உள்ளர கதை இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிருக்காரு, அதனால் ஒரு இயக்குதல் படத்தில் இருக்குன்னு சொன்னாலே நல்ல படம். ஸோ இந்த தன்னம்பிக்கையில் தான் நண்பர்களோட உழைப்புலையும் நல்ல பாடல்கள் நல்ல கதையோடு நான் வந்திருக்கேன். மிக பிரம்மாண்டமாக பண்ணலை, ஆனால் வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒரு பீரியட் ஃபிலிமு, அதனால் அது பீரியடை நல்லா பண்ணியிருக்கேங்க. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் சென்சாரில் வந்து சென்சார் கட்டு கொடுக்கல. நான் சென்சாரில் பலவிதமான ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் எழுப்பினாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆதிக்க சக்திகள் மலை மேலே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணுறாங்கன்றீங்க. அவங்க யார், அவங்க எந்த பொலிட்டிக்கல் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரேஸ் பண்ணாங்க. இது வந்து அந்தந்த பீரியடுக்குள்ள பீப்புள் தாங்க, இதுக்கு தனியாக குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது ஆதிக்க சமுதாயங்கிறது வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அட்ரஸ் இல்லாமல் பண்ணோம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியே கிடைக்காத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்கிற ஒரு தன்மை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவான். ஆனால் பாதிக்கப்பட்டவன் வந்து எந்தவித பின்புலம் இல்லைன்னா அவனை குற்றவாளி ஆக்கிற ஒரு சமூகம் இப்போ புதுசாக எழுந்திருக்கு. அதை பற்றி எதிராக சொல்கிற கதை தான் இது. இல்லை, யாருடைய அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு கிடைக்கல. நான் நிறைய தடவை வந்து வெற்றிமாறன் சாரை ட்ரை பண்ணேன், ரஞ்சித் சார் ட்ரை பண்ணேன். அவங்களாம் அவங்கவுங்க திரைப்படத்தில் பிஸியாக இருக்கிறாங்க. நான் அதை போட்டு காமிக்கணும்னு கூட ஆசைப்பட்டேன். எனக்கு அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. நான் இப்போ கரண்ட்டில் இல்லாத ஒரு டைரக்டரு, நான் கரண்ட்டில் வந்து இல்லாத டைரக்டரு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது எப்போயோ ரயிலுக்கு நேரமாச்சே தொட்டில் சபதம்னு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தவர் இப்போ அப்டேட்டாக இருப்பாரா? இப்போ இருக்கிற கரண்ட் பீரியடில் இவரால் சர்வே பண்ண முடியுமா? ஏன்னா பழைய டேரக்டர் யாரும் பெருசாக படம் பண்ணலையே, இவர் எப்படி வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ணலை. பெரிய நிறுவனங்களையும் போய் பார்த்தேன், பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களையும் பார்த்தேன், ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தேன்.
இல்லை சார், இப்போ வரைக்கும் தேட்டரில் வர்றது ரொம்ப கஷ்டம், புது நடிகர்களை வச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ரை பண்ணி தேட்டரில் ஓட்டுங்க, தேட்டரில் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் படம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்மு, எஃப்எம்எஸ்ஸு, ரைட்ஸு எல்லாமே பண்ணாங்க. சரி, இந்த படம் நல்லா இருக்குன்னு எங்கேயாவது ஜனங்க மத்தியில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வியாபாரத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நண்பர்கள் உதவியோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். வணக்கம், என்னுடைய பேர் உன்னிகிருஷ்ணன். இந்த படத்துடைய கதாநாயகன். இது என்னுடைய 2வது படம். இந்த படத்துக்கு என்ன ஹீரோவாக வாய்ப்பு கொடுத்த பாரதி மோகன் சாருக்கு என்னுடைய முதல் வணக்கம். மற்றும் இங்கு ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் சார் வந்திருக்கார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டி. அவர் வந்தாலே பெரிய களை கட்டிடும் எப்போவுமே ஃபங்க்ஷன். அப்புறம் நம்ம ஆக்டர் ஜெய் சாருடைய ஃபாதர் சம்பத் சார் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண கிறிஷ் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் நான் படம் பார்க்கல, பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவோம். அப்புறம் என் கூட நடித்த நடிகர்கள் கேமராமேன் சந்திரசாமி அண்டு ஜின்னா வில்லன், அனந்தகோடி சுப்பிரமணியன் அண்ட் ராஜ்மோகன் சார், சாரி, களவாணி படத்தோடைய மருது சிலையன் அவர்கள், ராமச்சந்திரன், அப்புறம் இந்த படத்தோடைய டான்ஸ் மாஸ்டர் கமல் சார், ரமேஷ் ரெட்டி சார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பிஆர்ஓ வெங்கட் சார், அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் சார், ஏன்னா அதோடைய டோட்டலாக இந்த படம் பற்றி சொல்கிறதா இருந்தால், சார் வந்து இந்த ஒரு கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு ஆதிவாசி பற்றி ஒரு கதை சொல்லி ரொம்ப வருஷங்களாச்சு. இது ஒரு உண்மை சம்பவமானது. இப்போ நினைக்கிற மாதிரி ட்ரெண்டில் இருக்கிற படம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஐஃபையாகவும் கிடையாது. ஏன் கிடச்சுன்னா, ஒரு ஆதிவாசிகள் எப்படி இருப்பாங்க 80-90 காலகட்டத்தில் எப்படி இருப்போமோ அப்படி தான் இதில் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப, ஆனால் படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அது கொண்டு போயிருக்காரு அது. அப்புறம் இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் இது இந்த படத்தை வெற்றி பெற செய்கிறது வந்து உங்களுடைய இந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை நல்லபடியாக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க, காப்பாற்றுங்க. ஏன்னா டைரக்டர் ரொம்ப அழுது பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாமே. எப்போவுமே ஒரு மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் தான் எந்த இதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களெல்லாம் பேட்டி எடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண பிஆர்ஓ வெங்கட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வர 4ஆம் தேதி 4/4/2025 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை காளிங்கராயன் படத்தை வெற்றி படமாக ஆக்கிறது உங்களுடைய பொறுப்பு சார். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. என் பேர் மருது செழியன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு முதல் படம். அது எல்லா மீடியாக்களுக்கும் இங்கே இருக்க ஜாம்பவானுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் வந்து மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ என்னை வந்து ஃபேஸ்புக்கில் சார் பாரதி மோகன் சார் பார்த்துட்டு, காளிங்கராயனுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, ஸோ இவர் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறவனை கொண்டு வந்து ஒரு ஹீரோவாக பண்ணது வந்து பாரதி மோகன் சார் தான். அவருக்கு அந்த கிரெடிட்லாம் அவருக்கு தான் போயிடுச்சு. படம் நான் பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. எல்லாமே சார் எனக்கு தான் சொல்லி கொடுத்தாரு. காளிங்கராயனா அது என் பேர் மட்டும்தான் வரும் இனிமேல். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் காளிங்கராயனா அது நான் தான். யாருமே ஆனால் யாரும் புரியல மன்னர் போட்டால் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த காளிங்கராயன் நான் தான். ஓகேவா? நன்றி. துறையினருக்கு, திரைப்பட கலைஞர்களுக்கு, படத்தின் டைரக்டர் அன்பண்ணன் பாரதி மோகன் அவர்களுக்கு, இசையமைப்பாளர் அவர்களுக்கு, ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு, சக கலைஞர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நடன இயக்குனர் ரமேஷ் அவர்களுக்கு, ஸ்டெண்ட் மாஸ்டர் அவர்களுக்கு, அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் எனக்கு பார்க்கும்போது ஒரு படத்துக்குள்ளே 100 படம் இருக்குது. ஒரு சீனை கூட அவர் கடத்தாமல் கொண்டு போயிருந்தார். எவ்வளோ கவனிச்சிங்க எல்லாம் படத்துன்னு தெரியல. நடிகர்கள் இருக்கட்டும், அது பட்ஜெட்டை பொறுத்து தான் நடிகர்கள், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ சூப்பராக டக்குன்னு கொண்டு போயிட்டீங்க. எந்த இடத்துல இழுக்கவே இல்லை. அங்கே ஃபைட்டை பண்ணுறீங்க, அடுத்து ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, அடுத்து ஃபைட்டில் இருக்கிறீங்க, அடுத்து என்கவுண்டரில் இருக்கிறீங்க, என்கவுண்டர் முடிச்சுட்டு அப்புறம் ஃபேமிலியோடு இருக்கிறீங்க. அப்புறம் ஃபேமிலி முடித்தோடனே அந்தாண்ட நம்ம வில்லன் வந்துடுறாரு.
இப்படி கடந்து கடந்து போனதுலேயும் ஒரு நல்ல ஒரு சுவரோசியம். இன்னும் இந்த கதையை என்ன கேட்ட அண்ணன் நம்ம தமிழ் அண்ணனை பயன்படுத்தி இருந்தால் இது எப்படி இன்னும் வலு சேர்த்துருக்க முடியும். இந்த காளிங்கராங்கிற அந்த கேரக்டர் தான் இந்த படத்துக்கு முக்கியம். ஆமாம், அதனால் இது பார்ட் 1 இங்கிலீஷ் படம் மாதிரி, இப்போ பார்ட் 2 வரும். சரியா? அதுக்கு ரெடி ஆகிடும். நம்ம ஒன்று போதும், ஒரு சின்ன விஷயம் போதும். அந்த காளிவராயன் இவ்வளோலாம் எடுக்கணுமாங்க. நானும் ஒரு கலைஞன் தானே, ஆனால் நிறையா பண்ணியிருக்கிறீங்க, எக்கச்சக்கமாக பண்ணிட்டீங்க, ரோல் கொடுத்துட்டீங்க. ஆமாம், இதில் ஒரு மினிஸ்டர். இந்த காளிவராயனுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் சொன்னார் பாருங்க, தமிழா பாண்டியன் சார். காளிவராயன் ஒருத்தர் இருந்தார், ஒரு இதில் 40 கிலோமீட்டர் வயல். அவங்க குடும்பத்துக்காக தான் அந்த வாய்க்கால் வெட்டான்னு சொன்னேன்னா அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு பொள்ளாச்சிக்கு போயிட்டு தான் அறிவித்தார். இதை தான் நம்ம மென்மைப்படுத்தியிருந்தாவே இவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்காது அண்ணனுக்கு. இவ்வளோ டைம், இவ்வளோ செலவு, பொருட்செலவு வந்து அதை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், நம்ம உழைச்சா அது மற்ற வேடிக்கை பார்க்கணும். நம்ம நடந்தால் அது தடம், ஆனால் நம்ம நடந்தால் அது பாடமாக இருக்கணும். நீ எனக்காக சப்போர்ட் பண்ண, அதை பண்ணு, இதை பண்ணலாம். உழைக்கிறோம், நம்மளை அந்த அதை ஆணித்தரமாக இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவர் செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் இப்படிலாம் கேட்க வேண்டியதே இல்லை. நம்ம திறமை பேசப்படும். என் வாழ்க்கை அப்படி தான். எந்த ஒரு விஷயத்துலையும் அது எடுத்தால் நம்ம ஜெயிக்கணும். இன்னொருத்தர் நம்மளை பாராட்டுவாங்க, இல்லை கை கொடுப்பாங்க, அதை நெத்திலையும் நான் ஒரு பொழுதும் வச்சுக்கிறது இல்லை. இளைஞர்களுக்கு அதான் சொல்லுவேன், உழைக்குன்னு நினைக்கிற யாருக்குமே உங்கள் மன உறுதி, உங்கள் கைத்தடம் தான் உங்களுக்கு என்றைக்கும் உறுதியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு தொழிலை பண்ணியிருந்தால் எங்கேயே போயிடுவீங்க. ஆனால் அந்த சினிமா முகத்தில் உள்ளவங்க அதை விட்டு வரதே கிடையாது. அது எங்கள் இயக்குனர் ரம்யா பாரதிராஜா ஐயா இருக்கட்டும், என் அன்பு தம்பி மறைஞ்சிட்டானே மனோஜா இருக்கட்டும், அவனுக்கு நான் ஒரு கடையே வச்சு தரேன்னு சொன்னேன். எங்கள் டைரக்டர் நானும் அவ்வளோ உறவு. வேளச்சேரியில் ஒரு 5-6 லட்ச ரூபா வியாபாரம். அந்த கடையை நான் மனோஜ் எடுத்துக்க சொன்னேன். என்னப்பா இதுலேயே இருக்கிறோம் ஐயா, இந்த கடையை எடுத்துக்கினான். அவருடைய நண்பர் அமெரிக்காவில் இருக்கார். வந்து எல்லாம் பேசுனாங்க நம்ம நிர்வாகத்தில். தம்பி என்ன பண்ணுறது, இது ஒரு மோகம், இதுக்குள்ளே போனவங்க இன்னொரு பிஸ்னஸ் ஏற்படுத்திக்கல. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு துறையை உள்ளே வச்சுக்கிட்டு இன்னொரு துறையில் பிஸ்னஸ்னு ஒரு அன்றாட வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கணும் வாழ்க்கையில். அதை ஏற்படுத்திக்கணும். அதை ஏற்படுத்திக்கிட்டீங்க தான் இன்றைக்கி எல்லாருமே ஃபீல்டில் நல்லா இருக்காங்க. அவங்க சினிமாக்குள்ளே இருப்பாங்க, வெளியில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் சார் எடுத்துங்க, அவருக்கு ஷார்ட் ஹோட்டல் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. அவங்க மாமா பார்த்துக்கிறாரு விஜய் சார். எல்லாம் உள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச பத்திரிகையாளருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. எப்போவுமே ஒரு துறை நம்ம இப்போ நான் பாருங்கள் பிரியாணியில் இருந்தேன், அடுத்து கிருஷ்ணகிரியில் காலேஜ் திறந்தேன், உங்கள் கூட மீடியாவிலையும் இருக்கிறேன். இன்றைக்கி RR தமிழ்னு ஒரு யூடியூப்பும் தொடங்கியிருக்கிறேன், திரைப்படமே எடுத்துருக்கிறேன். அடங்கலை. இதுக்கு மேலே என்ன பண்ணனேன்? இங்கே வியாபாரம் சரியில்லை தமிழ்நாட்டில். எல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து தள்ளுவண்டி ரோட்டில் போட்டு இன்றைக்கி 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு போட்டு எல்லாம் நான் தான் அதுக்கு காரணம்னே ஆகிட்டேன். பரவாயில்ல, அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். டெக்டாஸில் 29ஆம் தேதி ஓப்பனு, குவைத்தில் 16ஆம் தேதி ஓப்பனு, 9ஆம் தேதி தாராபுரத்தில் ஓப்பனு. இல்லையா? பிளானை மாற்றிக்க வேண்டியதான். என்ன சும்மா போய் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது யார்கிட்டையும். நீ எனக்கு 5 கூடு 10 உயிர் போனாலும் இந்த கையேந்த மாட்டேன். சிறு வயசுலேயே ஒரு 4 பேர் டீ சாப்பிட்டேன். என் பாக்கெட்டில் ஒரு 50 பைசா தான் டீ. அதை கூட அடுத்தவங்க காசில் நான் சாப்பிட்டது கிடையாது. விளைவிக்கும் அப்படியே, ஏய் இங்கப்பா அவங்க காசில் போய் டீ சாப்பிட்டுட்டுன்னு. உண்மை அது ரத்தத்தில் இருக்கணும். நமக்கு முன்னேறுவோம் வருவோங்கிறது வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது ரத்தத்தில் இருக்கணும், நரம்பில் இருக்கணும். கொடுத்தேங்க அழிஞ்சு போயிடுவோங்கிற பயம் இருக்கக்கூடாது. கொடுக்க அஞ்சக்கூடாது. எனக்கு கூட அங்கே பேசும்போது இன்னும் 30 பிரியாணி சாப்பிட்டுணும், அதுதான் ஓடிட்டு இருக்குது. வாங்கிட்டியான்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் ஓடும். ஏன்னா அது மக்களை ஆண்டவனை கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அதுக்கெல்லாம் அஞ்சுவது இல்லை. என்ன நம்ம உதவி பண்ணிட்டோம். பாரதிமோகன் சாரை பற்றி ஒத்த வரியில் சொன்ன தன்மானால் அவன் பெரியார் தொண்டேன், சும்மா கையேந்திரம் கிடையாது. ஆனால் இறங்கிட்டார். கஷ்டம், விட முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒரு மலையிலேருந்து பள்ளத்துக்கு போயிட்டால் மேலே வந்தாகணும், இல்லை மேலே போயிட்டால் கீழே இறங்கி ஆகணும். அப்படி தான் அந்த தொழில். எத்தனையோ பாடுபட்டு நான் நினச்சி பார்ப்பேன், ஏன் இப்படி தேடிக்கிறாங்க கஷ்டத்தை. எத்தனையோ துறைகள் இருக்குது. எங்கள் மாதிரி பிஸ்னஸ் மேனெல்லாம் கேட்க மாட்டாங்கிறாங்க ஐடியா. நானும் அப்படி இல்லை, யார்கிட்ட என்ன விஷயம் இருக்குதோ கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அது எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அதில் எடுத்துகிட்டு மீதி தூக்கி போட்டுருவேன். எனக்கு என்ன தேவை அதை எடுத்துக்குவேன், தேவையில்லாத விட்டுருவேன். ஆனால் கரெக்டாக பண்ணுவேன். எங்கேயும் என்ன நின்னதே வரலாற்றில் கிடையாது. நான் இன்னொன்று நல்லா சொல்லுவேன், கஷ்டப்படாதீங்க, முடிஞ்சதை செய்யுங்க. இந்த சினிமாவுக்கு பஞ்சமா? இன்றைக்கி சினிமா எந்த கைக்கு போச்சு? முடியுமா? இன்றைக்கி அவராருக்கு போய் ஒரு 40 தேட்டர் வாங்கிட்டார். வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்க முடியாது இந்த படத்துக்கு. அவரால் முடியும். அவருடைய லிங்க்கு, அவர் இருக்கிற இடம் அப்படி, வச்சுருக்கிற ஆளுங்கள் அப்படி, பழக்க வழக்கத்தால் இந்த படம் வருது. எத்தனை சிறுபடங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அது விசால் கூட ஒன்றில் சொன்னார், சிறுபடம் எடுக்கலாம் கொஞ்சம் யோசிங்க. ஒரு வீடை விற்று, நிலத்தை விற்று, கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்ச காசு விற்றுக்கிட்டு ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இவருக்கு பேட்டா தர முடியல, அவருக்கு சாப்பாடு இல்லை, லைட் பண்ணு காசு கொடுக்கல, ஆக்ட்ரஸ்க்கு பணம் இல்லை, ரூமுக்கு வழி இல்லை. இந்த கஷ்டமெல்லாம் வேண்டாம்.
எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க ஜாமுவானுங்க. நமக்கு என்ன தெரியும்? நம்ம வாழ்க்கையில் நமக்கு வாழ என்ன? உண்டு வயிறு, ஒரு உடுத்த ஒரு உடை இருக்குது, ஒரு இருப்புடை, எந்த குறையும் இல்லை. சரியா? யார் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறேன்? அம்பானி நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? அம்பானி நிம்மதியாக இருந்தால் ஆயில் கிணறோடு வந்துருக்கணும், பெட்ரோல் பங்கு வந்துடக்கூடாது. பெட்ரோல் கொடுத்துட்டு அவர் வீட்டில் வந்துருக்கணும். அவர் தானே பெட்ரோல் விற்கிறார், ஏன் பங்கு போட்டார்? சரி, பங்கு போட்டவர் அதோடு நின்றுருக்கணும். காய்கறி கடை வச்சுட்டாங்க, இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. சாதாரண சில்லறையாக வரதுக்கு வராங்க. அவ்வளோ பெரிய ஆள். என்ன தெரியுது இதுலேருந்து? பயப்படுறாங்க. இவ்வளோ இருக்குது, எங்கே போயிடுமோ பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று பண்ணலாம் எதையும் யோசிக்கிறாங்க. நீங்கள் எலான் மார்க்ஸ் எடுத்துங்க, அவர் என்ன ஒரு பிஸ்னஸோட நின்ட்டார், கார் விடுறாரு, மேலே ராக்கெட் விடுறாரு. ஏன்? எல்லாம் இருக்குது போதுங்கிற பயம்தான். நீங்கள் ஒன்றும் பணக்காரெலாம் நினச்சி நிம்மதியாக இருங்கன்னு சத்தியமாக நினச்சிடாதீங்க. சாதாரண ஒரு ஏழை செய்யக்கூடிய தொழிலை என் கடையில் சொன்னேன், இந்த வாசலி 100 ரூபாய் பிரியாணி போட்டால் நம்மளும் ஒரு 20 ரூபா ரேட்டை குறைக்கலாமான்னு கேட்டாங்க என்ன என் மேனேஜ்மெண்ட்டில். மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்மளுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக நினைப்பாங்களேன்னு. இல்லைடா, அவங்க கூட நம்ம போட்டி போடக்கூடாது. இதிலேருந்து எப்படி மீண்டு அடுத்த கட்டத்தை யாரை சாப்பிட வைக்க முடியும்? பணம் இருக்கிறவரை சாப்பிட வைக்க நம்ம கடையை ரெடி பண்ணுவோம். அங்கே 100 ரூபாய்க்கு சாப்பிட்றோன்னு கெடுக்கக்கூடாது. ஒருத்தரை கெடுத்து வாழக்கூடாது. அவங்க கூட நம்ம போட்டி போடக்கூடாது. இவ்வளோ பெரிய ஏசி உருவாக்கி போட்டு நம்ம ஒரு பிராண்டடான வெட்டி ஒரு சாதாரண தள்ளுவண்டி போகிறத பார்த்து பயந்து நானும் ரோட்டில் போய் 10 கடையை போட்டு விட்டுறலாம், 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வீங்க, தொழில் அழிட்டுங்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. செய்யக்கூடாது. அந்த தொழில் வாழணும், ஜெயிக்கணும். நமக்கு என்ன தேவை? மாற்றத்தை ஏற்படுத்தணும். என் கடையில் 250 ரூபா 5 ஸ்டார் அந்த பிரியாணி எவ்வளோ? 2500 அவன் தகுதியுமா அவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டி விற்கல. நான் அப்படி தான் பார்ப்பேன். அதை இல்லாத இடத்துக்கு எடுத்துகிட்டு போ. இந்த ஏரியாவில் நிறையா இருக்கா, இல்லாத இடத்துல போய் ஒன்று போடு. பிளானை மாற்றிக்க வேண்டிதான். அப்படி நம்ம வாழ்க்கையை எப்பவும் ஒரு பிளானோட திட்டத்தோட நம்மளை நம்பி பண்ணுங்கள், கஷ்டப்படாதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் இது இல்லை. படத்தை பொறுத்தவரை இசை அவ்வளோ அற்புதம், கிடைச்சதே பெரிய விஷயம். இசை, ஒளிப்பதிவு, அதோட அது 2 தான் தூக்கி நிறுத்துதாங்க. ஒளிப்பதிவும் இசையும் தான் படத்தை தூக்கி நிறுத்துது. உண்மையாக சொல்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் கஷ்டப்பட்டேன் நீங்கள் சொல்லவே கூடாது. தான் வந்திருக்கிறீங்க, உங்கள் கையிருப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்தபடி நான் கஷ்டப்பட்டேன், சிரமப்பட்டேன்னு பேசுறதெல்லாம் நம்மளை அப்படி ஆக்கிக்க வேண்டியது இல்லை. 1000 முறை சிந்திங்க, முடிஞ்சதை செய்யுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எத்தனை பாடுபட்டுருக்காரு தெரியுமா எங்கள் இயக்குநரமையும். எவ்வளோ பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. 15 ஆண்டுகள் அவர் கூட இருந்தவன், அந்த குடும்பத்தோடு நான் இருந்தவன். அவராக இன்னும் இந்த வேல்புரப்பாக சாருக்கு படம் பண்ணேன். ஏன் பண்ணேன்? என் படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். இளையராஜா இசை அவர் கூட போய் அவ்வளோ கொடுத்தேன். ஆனால் பார்த்தேன், இவங்க வாழ்க்கைக்காக தான் பண்ணனே தவிர எனக்கு ஒரு சினிமா வேணும் நான் பண்ணவே கிடையாது. என்னடா இவ்வளோ பெரிய பெரியார் தோணும், வேல்புரம் ஒரு இவ்வளோ பேசினார், இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் நடந்து காரில் வரும்போது முன்னே கார் வாங்கி கொடுத்தோம் சொந்தமாக, புது கார், ஆட்டோமேட்டிக் கார். கேட்டார், கீர் வண்டி வேணான்ட்டார். கேமரா வாங்கி கொடுத்தேன், 4K வாங்கி கொடுத்தேன், பைட்டி வாங்கி கொடுத்தேன். எல்லாமே செஞ்சவருக்கு. காரணம், ஒரு மனிதனுடைய அந்த கஷ்டத்தை தான் நான் பார்த்தேனே தவிர எனக்கு ஒரு படம் நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக கிடையாது. அப்படி நினச்சா அந்த படம் என்றைக்கே வந்துருக்கும். 3 பாட்டு ஷூட் பண்ணியாச்சு, எவ்வளோ எடுத்தாச்சு, போட்டு பார்க்குறேன். அது சரிப்படுமா அப்படிங்கிறத இப்போ கூட எனக்கு தோணுது. எனக்கு இருக்கிற முகப்பாவனைக்கு நாங்கள் ஒரு 9 கேரக்டர் அதில் பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ பண்ணியிருப்போம். கொஞ்சம் போனால் போகுது, இது சரிப்படுமா படாதாங்கிற ஒரு திங்கிங் வந்துருச்சு. அதான் நிறுத்தியிருக்கேன். அதனால் இருக்கிறது போயிடுங்கிற பயமும் இருக்கக்கூடாது. அப்படி போகணுன்னு நினச்சோமா சம்பாதிக்கவே முடியாது. மனசையும் உடம்பையும் நல்லா வச்சுக்கணும். சம்பாதிக்கும் போது எப்படி பணக்காரனாக இருக்க முடியும்? தான் வயிறு அடுத்த வயிறாக பார்த்து வாழணும். அப்போ தான் அவன் பணக்காரன். தானே ஒண்டி சாப்பிட்றவன் பணக்காரன் கிடையாது. ஐயோ அடுத்துன்னு கொடுத்தா போயிடணும்னு நினைக்கிறவனும் பணக்காரன் கிடையாது. பொய்யும் பேசக்கூடாது, இருக்கிறத பேசுவோம். நான் கூட இருந்தால் எடுத்து கொடுத்துருவேன், இல்லைன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு. கொஞ்சம் நிறையா கேட்பாங்க, கொஞ்சமாக கொடுப்பேன். இவ்வளோ தான் குறை. பிரியாணி சாப்பிடும்போது அப்படி தான். இதான் குறையா? கொஞ்சமாக இருக்குதுங்க பிரியாணி. 1 லட்ச ரூபா கட்டியா இந்த ஒரு 50,000 வச்சுக்கணும் குறை. இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியாது. உலகத்தில் இந்த பூமியில் யாராலையும் சரி பண்ண முடியாது. இதை படம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அடுத்து போயிருங்க. நானும் பத்திரிகையாளர் உடல் தரையா கண்டிப்பாக சொல்லுவேன், சிறு படங்கள் எடுத்து உங்கள்கிட்ட பணம் இருக்கா திட்டமிட்டு செலவு பண்ணி பண்ணுங்கள். உங்களையும் வருந்தி கூடக்குறைகளையும் வருந்தி யாரையும் கெஞ்சி கைகால் பிடிச்சி பிழைக்கணுங்கிற அவசியத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இவ்வளோதான் சொல்லுவேன். நிம்மதியாக இருங்க, குடும்பம் குழந்தைங்களோட, நல்ல ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. என்ன சாப்பிட உளுண்டு அந்த 2 கை இறைவன் நல்லான்னு இப்படி வேண்டுவாங்க. எதுக்கு நீ வச்சேன்? ஓ இவ்வளோதான் இந்த வயிற்றுக்கு தேவை போல இருக்கு, அதான் இப்படி கையை வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை. சிரமப்பட்டுருக்கிறீங்க. நான் சொல்லுவேன் தைரியமாக, அந்த சிரமம் இன்றைக்கி இருக்கக்கூடாது. இன்றைக்கி சினிமா வேறு கைக்கு போச்சு, வேறு உலகத்துக்கு போச்சு. நம்மள மாதிரி சிறு ஆளுங்களாம் கஷ்டம். பேசலாம் ஏதோ ஒரு சிறு படம் வெற்றி பெற்று வச்சுன்னு. ஆமாம்,
ஆனால் எல்லாமே வெற்றியே இல்லை. 100ல் ஒரு 10 படம் வெற்றி பெறும், மீதி 90 பேர் கஷ்டப்படுவோம். அந்த 10 பேர் நான் வெற்றி பெற்றேன்னு பேசலாம். அதை பார்த்து நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணி இதனால் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ஒரு தொழிலோ ஒரு பிஸ்னஸோ அதுக்குள்ளே என்ன வாழ்க்கை நடத்த முடியுமோ நடத்துங்க. எது நமக்கு சரிப்படுமோ அதை செய்யுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்க்குறேன் இந்த கஷ்டங்களை. அவர் பட்ட ஏன் ஒரு 2.5 வருஷங்கிறாரு. என்ன காரணம் 2 வருஷம் படம் எடுக்க முடியாதுக்கு? ஒவ்வொரு கட்டத்துலேயும் உள்ளே பூந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த பணத்தை ரெடி பண்ணி அவங்க போடுறது தானே. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் கனவுகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது. எல்லோருக்கும் எல்லாம் கிடச்சிடாது. நமக்கு எது சரிப்பட்டு வரும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பாக இருக்கணும். இந்த படம் சிறப்பாக வரணும். வாழ்த்துக்களோடு உங்கள் ஆசீர்வாதத்தோடு வருகை புரிந்த எல்லா வாழ்த்துகளோடு என் வாழ்த்துக்களை இணைத்து விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம். உங்கள் சலாரா தமிழ்ச்செல்வன். இங்கே வந்திருக்காங்க. இந்த சன் ஆஃப் காளிங்கராயன் மிகப்பெரிய வெற்றி. 2வது, இந்த 75 சினிமா வரலாற்றிலேயே என்னை போன்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு டைட்டில் கார்டில் வந்து எனது மதிப்புக்குரிய இயக்குனர் பாரதி மோகன் அவர்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. நடிகர்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது தாய் அல்ல, எனக்கு கடவுள். எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலச்சந்திரோ எனக்கு வந்து என்னுடைய குருநாதர், எனக்கு வழிகாட்டிய, சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தெய்வம். நான் 1000 முறை சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு கடவுள் சார். நான் வந்து கோயிலுக்கு போய் கடவுளை வழிபடணும் வேண்டியதில்லை. என் தெய்வத்தை ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை சரவணா நீ எப்படி இருக்குன்னு கேட்டாலே அதுதான் எனக்கு கடவுள் சமம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். வெற்றி என்பது ஒரு சண்டை காட்சி வந்து அருமையா வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அது ரன் படத்துல கூட வந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா அதை தாண்டி இந்த திரைப்படத்துல சண்டு மாஸ்டர் சரவணன் அவர்களும், எனது மதிப்புக்குரிய இயக்குனர் பாரதி மோகன் அவர்களும், நடிகர் உதயகிருஷ்ணா, இந்த திரைப்பட நடிகர் அண்ணன் அவர்களும் அனைவரும் என்னை சேர்ந்து இந்த சண்டை காட்சியில் அருமையாக பண்ண வச்சிருக்காங்க. பிரேம் நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கலைக்குழுவில் நானும் ஒரு நடிகராக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நடிகர் சன் ஆஃப் காளிங்கராயன் மிகப்பெரிய வெற்றி.